கொண்டாடும் மிக முக்கிய பண்டிகைகளுள் ஒன்று. யாரும் ஊரே யாவரும் கேலி எனும் பழமொழிக்கேற்ப நாடு, மொழி, இன, மத வேறுபாடின்றி மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் கொண்டாடும் பண்டிகை தீபாவளி. தீபாவளி என்பதன் பொருள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தீபம் என்றால் விளக்கு, ஆவணி என்றால் வரிசை, அதாவது தீபங்களை வரிசையாக ஏற்றி ஒளிமயமான இறைவனை வழிபடும் புண்ணிய தினமே தீபாவளி தினம். வாழ்வில் இருள் எனும் தீமைகள் அகன்று ஒளி எனும் நன்மைகள் வீசக்கூடிய தினமே தீபாவளி தினம். தீபாவளி தோன்றிய வரலாறு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நரகாசுரன் என்ற தீய சக்தியை கிருஷ்ண பகவான் அழித்து வென்ற தினமே தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. வட இந்தியாவில் தீபாவளி அன்று ராமனை போற்றி வழிபடுவர். ராமர் கொடியவனான ராவணனை அழித்து வனவாசத்தை முடித்து தனது அயோத்திக்கு திரும்பிய தினமே தீபாவளி தினமாக கொண்டாடப்படுகிறது. மகாவீரர் முக்தியடைந்த தினமே தீபாவளியாக ஜைனர்களால் கொண்டாடப்படுகிறது. தீபாவளி தினத்தன்று அதிகாலையில் நீராடி எண்ணெய் வைத்து குளிப்பர். அன்றைய தினம் அனைத்து நீர்நிலைகளிலும் கங்கா தேவி வீற்றிருப்பதாக ஐதீகம். தண்ணீரில் கங்கையும் எண்ணெயில் லட்சுமியும் அழப்பில் சரஸ்வதி தேவியும் குடியிருப்பதாக கருதப்பட்டு எண்ணெய் வைத்து குளிப்பது வழி வழியாக பின்பற்றப்படுகிறது. அதிகாலையில் நீராடி பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று புத்தாடை அணிவர். அன்றைய தினம் மக்கள் அனைவரையும் தங்கள் வீடுகளை கோலங்கள் மற்றும் விளக்குகள் கொண்டு அலங்கரிப்பர். தீபாவளி திருநாளன்று செல்வ திருமகளான லட்சுமி தேவியை போற்றி பூஜிப்பர். அன்றைய தினம் மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து மகிழ்வர். தீபாவளி திருநாளை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் நாடு, மொழி, மத, இன வேறுபாடின்றி பல நாடுகளில் உள்ள மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் கொண்டாடக்கூடிய மகத்தான திருவிழா. இத்திருநாள் அன்று தீமைகள் அகன்று நன்மைகள் பெருகும் என்பது தீபாவளி நமக்கு உணர்த்தும் கருத்து. பட்டாசுகள் வெடிப்பது, பச்சனங்கள் செய்வது, புத்தாடை உடுத்துவது மட்டுமே தீபாவளி பண்டிகையின் நோக்கம் அல்ல. தீமைகள் அகன்று நன்மைகள் பெருகும் நன்னாளே தீபாவளி. துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் நிறைந்திடும் திருநாளே தீபாவளி. தீபாவளி அன்று பட்டாசுகள் வெடித்து காசை கரியாக்காமல், சுற்றுப்புற சூழலை சீர்குலைக்காமல், மாசுபடுத்தாமல் மாணவர்களாகிய நாம் நம் பூமியை பாதுகாக்க உறுதியெடுப்போம். அன்றைய தினம் வீண் ஆடம்பரங்களுக்காக செலவு செய்யும் பணத்தை சேமித்து நம் அண்டை அயலார் மற்றும் நம் முதல்களிலும் வகுப்பு தோழியருக்கு படிப்பதற்கு ஏதேனும் உதவிகள் செய்யலாம். குறிப்பாக புத்தாடை வாங்கி பெறுவது போன்ற உதவிகள் செய்யலாம். மாணவ தோழியாரே, இத்தீபாவளி பண்டிகையை பட்டாசுகளின்றி வீண் ஆடம்பரங்களின்றி கொண்டாட நான் முடிவு செய்துள்ளேன். நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை போல் உறுதியெடுக்க உங்கள் அனைவரையும் வேண்டுகிறேன். இந்த தீபாவளி திருநாள் உங்கள் அனைவர் வாழ்விலும் உண்மையான ஒளி திருவிழாவாக அமைய வாழ்க்கையை நன்றி, வணக்கம்.